என் பேர் மணிமேகலை. நான் தருமபுரியிலேருந்து வரேன். நான் இங்கே வரத்துக்கு முன்னாடி என் லைஃப்லேயே ஒரு பெரிய ட்ராஜடி. நான் முக்கியமாக அதை மறக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். பஸ்ஸில் 1 ஹவர் ட்ராவல் பண்ணால் என்னோடய இதெல்லாம் மறந்துடும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஆனால் இங்கே வந்து நான் ஜாயின் பண்ண பிறகு என்னுடைய மைண்ட் வந்து எவ்வளவோ இப்போ ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நிறையா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே வந்த பிறகு. உண்மையாக சொல்லப்போனால் நான் சூசைட் பண்ணிக்குவேன், மென்டல் ஆகிடுவேன் அப்படிங்கிற சூழ்நிலையில் நான் இருந்தேன். இங்கே வரும்போது, இங்கே வந்த பிறகு இப்போ நான் தெரிஞ்சுக்கணும், நிறைய பேர்த்துக்கு சொல்லணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நான் இருக்கேன். இதை வந்து நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. நான் நிறையா தெரிஞ்சுருக்கேன் இங்கே வந்த பிறகு. வாழணுங்கிறது ஒரு 50% இருக்குது எனக்கு. இப்போ இங்கே இருக்க சேலம் மாவட்டத்தில் இருக்கவங்களாம் இதை பயன்படுத்திக்குவாங்க. நான் தருமபுரியிலேருந்து 1 ஹவர் தினம் 100 ரூபா 150 ரூபா செலவாகுது. பணத்தை பற்றி யாரும் இது பண்ணாதீங்க. பணத்தால் எதையுமே வாங்க முடியாது. என்னுடைய இது அதுதான். அதனால் எல்லாருமே இதை பயன்படுத்திக்குவாங்க. அரவிந்த் இங்கிலீஷ் உங்களுக்காகவே இதை ஆரம்பிச்சிருக்காங்க. பக்கத்தில் அதுவும் சொல்லப்போனால் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இந்த வசதி எங்கேயுமே கிடையாது. தருமபுரியில் நான் நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டேன். இங்கேயும் நான் தேடி பார்த்துட்டேன். பஸ் விட்டு இறங்கணுன்னு இந்த பிளேஸு, அதே மாதிரி ஓடி போய் பஸ்ஸை பிடிச்சிக்கலாம். இந்த வசதி உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. அதே மாதிரி 5 விரலில் இங்கிலீஷ் நீங்கள் பேசலாம். தெரியாதவங்க கூட கற்றுக்கலாம். வேர்பு, ஆப்ஜெக்ட்டு, சப்ஜெக்ட்டு இதெல்லாம் எனக்கு சொல்லும்போது, நானும் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு நான் இருந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகு எதை எங்கே போடணும், எங்கே செய்யணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். முக்கியமாக இதை வந்து நான் மறக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை நான் சொல்லிக்கிறேன். அரவிந்த் சாருக்கு என்னுடைய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,